இளையா அவர்களே, வழக்குரைஞர் சாரநாத் அவர்களே, சேத்துப்பட்டு இளங்கோ அவர்களே, வேலுமணி அவர்களே, சவுந்தர் அவர்களே, இளங்கோவன் அவர்களே மற்றும் எனக்கு முன்னர் உங்களிடையே தமிழீழ விடுதலை போராளி ஈகைச்சுடர் திலீபன் அவர்களை நினைவு கூர்ந்து வீரவணக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னி அரசு அவர்களே, செய்தி தொடர்பாளர் தம்பி பாவலன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் எழில் கரோலின் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர்கள் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, இளஞ்சேக்குவேரா அவர்களே, தோழர் தேவராஜ் அவர்களே, மேனாள் மாவட்ட செயலாளர்கள் செல்லதுரை அவர்களே, இரா செல்வம் அவர்களே, அமைப்பு செயலாளர் அண்ணன் இளமாறன் அவர்களே, சங்கத்தமிழன் அவர்களே, விடுதலை செழியன் அவர்களே, ஆதிமொழி அவர்களே, ரூதர் கார்த்திக் அவர்களே, குமரப்பா அவர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். செப்டம்பர் 26 திலீபன் நினைவு நாள் தமிழர் வரலாற்றில் மறக்க இயலாத ஒரு மகத்தான ஈகத்தை செய்து நிலையான இடத்தை பிடித்திருக்கிற ஒரு மகத்தான போராளி திலீபன். அவருடைய ஈகத்தை நினைவு கூர்ந்து நம்முடைய அரசியல் பயணத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டியது ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் கடமையாகும். வரலாற்றில் இது போன்ற போராளிகளை நினைவு கூர்வதும் அவர்களின் ஈகத்தை போற்றுவதும் பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவருக்குமான கடமையும் ஆகும். ஈழத்தமிழர் விடுதலைக்கான அரசியல் ஈழத்தை சார்ந்த தமிழர்களுக்கு உரியது என்று நாம் விலகி நிற்க முடியாது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் அரசியல் அது, ஒட்டுமொத்த தமிழர்களின் வரலாறு அது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் போராட்டம் அது. அந்த புரிதலோடு தமிழீழ விடுதலைக்கான வரலாற்றை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்று அந்த அரசியலை நீர்த்து போக விடாமல் அடைகாக்க வேண்டியது நம்மை போன்றவர்களின் கடமை. இது ஒரு சடங்கு போன்ற நிகழ்வு அல்ல. சடங்கு என்கிற அடிப்படையிலே ஆண்டுதோறும் கூடி கலைகிற ஒன்றல்ல. ஒவ்வொரு முறையும் நாம் நம்மை கூர்தீட்டிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நம்மை சூழ்ந்திருக்கிற அரசியலால்
நம்முடைய களங்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். காலச்சூழலுக்கு ஏற்ப நாம் முதன்மைப்படுத்துகிற அரசியல் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஈழ விடுதலைக்கான அரசியல் எப்போதும் நமக்கான செயல் திட்டங்களில் முதன்மையான செயல் திட்டங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும். அண்மையிலே கூட நாம் காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இனக்கொலையை கண்டித்து பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைத்த பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றோம். அதுவும் ஒரு சடங்கு போன்ற கடமை அல்ல. அந்த வரலாற்றை படிப்பதும் அதை நெஞ்சிலே இருத்துவதும் அதன் அடிப்படையில் நம்முடைய போர்க்குணத்தை மென்மேலும் கூர்தீட்டுவதும் தவிர்க்க முடியாத ஒரு தேவை, வரலாற்று தேவை. அப்படித்தான் ஈழ விடுதலைக்கான போராட்டம் குறித்த புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. இங்கே நினைவு கூர்ந்தார்கள், மாணவ பருவத்திலிருந்து திருமாவளவன் இந்த களத்திலே ஈடுபட்டது, பங்கேற்றது புதிய தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டிய ஒன்று என்கிற கருத்துக்களை வன்னியரசு பாவலன் போன்றவர்கள் முன்வைத்தார்கள். நானும் பல முறை இதை மேடையிலே உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். அது புதிய செய்தி அல்ல. காலகட்டத்தில் 1983 அந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் ஈழத்திலிருந்து வெளியேறி கடல் வழியாகவும் வான்வழியாகவும் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். பாதுகாப்பு தேடி வந்தார்கள். நம்முடைய அரவணைப்புக்காக ஏங்கி வந்தார்கள். அப்போது மாணவர் போராட்டங்கள் ஆங்காங்கே தன்னியல்பாக வெடித்தன. ஒரு கட்சி அல்லது ஒரு அமைப்பு, அவற்றை சார்ந்த தலைவர்கள் திட்டமிட்டு உருவாக்கியவையாக அவை இல்லை, தன்னியல்பாக வெடித்தன. அப்படி ஆங்காங்கே வெடித்த போராட்டங்களில் நானும் தன்னியல்பாக பங்கேற்றேன் என்பது வரலாறு. மேதகு பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாட்டிலே தங்கியிருந்த காலத்தில் காவல்துறையில் அப்போது ஒரே தலைமை பொறுப்பு தான், டிஜிபி என்கிற பொறுப்பு கூட அப்போது அறிமுகப்படுத்தப்படாத காலம். ஐஜி தான், ஐஜி மோகன்தாஸ் என்பவர் இருந்தார். அப்போதே விடுதலை புலிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் காவல்துறையினர் இறங்கினார்கள். மேதகு பிரபாகரன் அவர்களின் கைகளில் இருந்த வயர்லெஸ் ஆர்ம்ஸ், கையிலே வைத்திருந்த வாக்கி டாக்கி போன்ற சில கருவிகள், கம்பி இல்லா கருவிகள் என்று சொல்வார்கள், அவற்றை பறிமுதல் செய்து மேதகு பிரபாகரன் போன்றவர்களை வீட்டு காவலிலே சிறைப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட போது, இந்திரா நகர் என்று கருதுகிறேன், அந்த பகுதியிலே இருந்த வீடு ஒன்றில் அவர் சாகுமறை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கினார். அப்போது நான் சட்டக்கல்லூரி மாணவன்.
உடன் பயின்ற மாணவர்களை அழைத்து கொண்டு அவர் உண்ணாநிலை அறப்போராட்டம் இருந்த வீட்டை நோக்கி நாங்கள் ஒரு அணிவகுப்பாக சென்று அவருடைய இல்லத்தின் வாசலில் நின்று முழக்கமிட்டோம், உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுங்கள் என்று. அதை அவர்கள் பதிவு செய்து இன்றைக்கும் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள் என்றால் புலிகள் எவ்வளவு ஆளுமை உள்ளவர்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்னுடைய எந்த பதிவையும் நான் எடுத்து பாதுகாத்து வைக்கவில்லை. அண்ணன் அவர்களோடு அமர்ந்து உரையாடிய காட்சிகள், அவரோடு அமர்ந்து உணவருந்திய காட்சிகள், இவற்றையெல்லாம் இன்றைக்கு நாம் பாதுகாத்து வைக்காமல் விட்டுவிட்டோம், தவற விட்டுவிட்டோம். அவரின் அருகிலே அமர்ந்து என் தோளை தட்டி கொடுத்து அவருடைய இலையில் இருந்த மாமிசத்தை எடுத்து என் இலைக்கு வைத்து வாஞ்சையோடு என்னோடு அவர் உரையாடிய அந்த காட்சிகள் எல்லாம் கையிலே இருந்தது. நாம் விட்டுக்கட்டி பேசக்கூடியவர்கள் அல்ல, கட்டுக்கதைகளை அளந்து விடக்கூடியவர்கள் அல்ல, வாய்க்கு வந்தபடி வாய் வீச்சு காட்டக்கூடியவர்கள் அல்ல. இவையெல்லாம் நடந்த உண்மை. உடன் இருந்தவர்கள் இன்றும் பலர் உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் நாம் அவற்றை பாதுகாத்து வைக்கவில்லை. அது 2002 நான் அவரை முதல் முறையாக சந்தித்தது வன்னியிலே. ஆனால் அதற்கு முன்னதாக அவர் தமிழ்நாட்டிலே இந்திரா நகரில் தங்கியிருந்த போது, அந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் நடந்த போது மாணவர்களோடு நான் முழக்கம் எழுப்பிக் கொண்டு போன காட்சி இப்போது வெளியாகி இருக்கிற அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ், ஒரு சின்ன காணொளி பதிவு அதில் இருக்கிறது. பல தோழர்களுக்கு அது தெரியவில்லை. ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களை நாங்கள் மந்தவெளியிலே அவர் தங்கியிருந்த ஒரு மருத்துவமனையில் போய் பார்த்தோம். SSS ஹாஸ்பிட்டல் என்று ஒரு ஹாஸ்பிட்டல் இப்போது இருக்கிறதா தெரியவில்லை. ஏதோ ஒரு காரணமாக அங்கே அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்றைக்கு திராவிடர் கழகத்தில் இருக்கிற செல்வி அருள்மொழி, இப்போது அவர் திருமணமாகி இருக்கிறார், அப்போது செல்வி என்றுதான் அடைமொழி. அவரோடு நாங்கள் எல்லாம் போய் அவரை பார்த்தோம். பிரபாகரன் அவர்களை நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொல்லிவிட்டுத்தான் பேருந்தை பிடித்து போனோம். அவர் எங்களுக்கு முன்னதாக காரில் போய் அங்கே பிரபாகரன் அவர்களோடு உள்ளே இருந்தார். நாங்கள் முழக்கம் எழுப்பியதை அறிந்து கொண்டு அவர் உள்ளே இருந்து வெளியே வந்து எங்களிடையே அவர் பேசினார். நாங்கள் துப்பாக்கி ஏந்தி இருப்பது இந்திய அரசுக்கு எதிராக அல்ல, சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிராகத்தான். ஆனால் இந்திய ஆட்சியாளர்கள் அல்லது தமிழ்நாடு காவல்துறையினர் எங்களை முடக்க பார்ப்பது எந்த வகையிலே நியாயம், அதை கண்டிக்கிற வகையில் தான் நான் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கி இருக்கிறேன். அந்த கருவிகளை திரும்ப ஒப்படைக்கிற வரையில் நான் உண்ணப்போவதில்லை என்று எங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிற போதே அவருக்கு அழைப்பு வருகிறது. எம்ஜிஆர் லைனில் இருக்கிறார், சிஎம் லைனில் இருக்கிறார். அப்போது அவர் ஊட்டியிலே உதகையிலே மலர் கண்காட்சி திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த அவர் இந்த தகவல் அறிந்து உடனே தொலைபேசி வாயிலாக வந்து அழைப்பு விடுத்ததும், அந்த தகவல் அவருக்கு வந்து சேர்ந்ததும் எங்களை அப்படியே இருங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய் அவரிடத்தில் பேசிவிட்டு மீண்டும் வந்து எங்களை பார்த்தார். முதலமைச்சர் எல்லா கருவிகளையும் திரும்ப ஒப்படைக்க ஆணையிட்டு விட்டார். நான் உண்ணாவிரதத்தை முடிக்கிறேன் என்று எங்கள் முன்னால் தான் முடித்தார். எங்கள் முன்னாலேயே ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் பழச்சாறு கொடுத்து அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை முடித்து வைத்தார். எங்களுக்கு பாட்டில் ட்ரிங்க்ஸ் அதை கொடுங்கள் என்று உடனிருந்தவரிடத்திலே கூறினார். எங்களுக்கும் அதை போல அவர்கள் தந்தார்கள். இது நடந்த வரலாறு. அதிலே நான் கோஷமிட்டு கொண்டே வருகிற ஒரு காட்சி சில நொடிகள் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போது இருப்பதற்கும் அப்போது இருப்பதற்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. அடையாளம் தெரியாது. அப்போதெல்லாம் தொப்பை இல்லை, பெரிய மீசை இல்லை, முடி நரைக்கவில்லை.
இப்போது இருக்கிற பொறுமை அல்லது முதிர்ச்சி அப்போது இல்லை. மிக மூர்க்கமாக துடிப்பாக செயல்பட்ட காலம் அது. வேகமாக நாங்கள் வீறுநடை போட்டு உரத்து முழங்கியபடி வந்த காட்சி சில நொடிகள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றில் திருமாவளவனுக்கு எவ்வளவு நீண்ட நெடிய தொடர்பு இருக்கிறது என்பதற்கு அது ஒரு சான்று. புலிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதற்கு பிறகு பல பேர் புலிகளை ஆதரிக்கிறார்கள். மேதகு பிரபாகரன் அவர்கள் அழித்தொழிக்கப்பட்டு விட்டார் என்ற பிறகு சில பேர் அவர் எங்கள் அண்ணன் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள். அவர் பெயரை உச்சரித்தாலே பொடா சட்டம் பாயும் என்ற போது புலிகள் என்றால் ஈழம், ஈழம் என்றால் புலிகள், அவர்களை விட்டுவிட்டு எங்களால் பேச முடியாது என்று பேசியவன் திருமாவளவன். ஊர்தோறும் அவரது பெயரையும் அவரது படத்தையும் கொண்டு போய் சேர்த்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போதே நம்மை ஓரங்கட்டியவர்கள் தான் தமிழ் தேசிய சக்திகள். நான் களத்தில் ரொம்ப கசப்பான அனுபவங்களை சந்தித்திருக்கிறேன். எவ்வளவு பேர் முற்போக்கு முகமூடிகளை போட்டுக்கொண்டு திரிகிறார்கள், எவ்வளவு பேர் போலி தமிழ் தேசிய முகமூடிகளை போட்டுக்கொண்டு திரிகிறார்கள் என்பதை அவ்வப்போது காலம் எனக்கு உணர்த்தி இருக்கிறது. என்னதான் நான் 100 விழுக்காடு ஈடுபாட்டோடு ஒரு களத்திலே நின்றாலும் என்னை ஊக்கப்படுத்துவதில்லை என்பதிலே உறுதியோடு இருக்கிறார்கள் சாதியவாதிகள், சாதியவாத முற்போக்குவாதிகள். தமிழ்நாட்டிலே ரொம்ப தேடி பிடித்துதான் உண்மையான முற்போக்கு சக்திகள் யார் என்பதை அடையாளம் காண முடியும். பல முற்போக்கு முகமூடிகள் அணிந்த சக்திகள் இங்கே வெவ்வேறு களங்களில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரையும் பார்த்து நம்பி அவர்களோடு களத்திலே நின்று ஏமாந்து போனவன் நான். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அதனால் எனக்கு அது ஏமாற்றம் இல்லை. அதை வைத்து எந்த ஆதாயமும் தேட நான் முயற்சித்ததில்லை, அதனால் அது எனக்கு ஏமாற்றம் இல்லை. உலக நாடுகள் முழுவதும் நான் ஈழத்தமிழர்களின் அழைப்பை ஏற்று பல பயணங்களை மேற்கொண்டிருக்கிறேன். ஆனால் தப்பித்தவரையும் அவர்கள் நடத்திய வெப்சைட் இணையதளங்களில் கூட திருமாவளவன் வந்தார், இந்த நிகழ்விலே பங்கேற்றார், இப்படி உரையாற்றினார் என்று பதிவு செய்ய மாட்டார்கள். இங்கிருந்த தமிழ் தேசியவாதிகள் தந்த தகவலின் அடிப்படையில் இருட்டடிப்பு அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. நானும் அதை பற்றி கவலைப்பட்டதில்லை. புதுவை ரத்தினதுரை கலை இலக்கிய பேரவையின் தலைவர், அவர்தான் பொறுப்பாளர். அவர் மேடையிலேயே பேசினார், என்னிடத்தில் நேரிலும் சொன்னார். நாங்கள் A9 சாலை திறந்ததும், A9 சாலைன்னா யாழ்ப்பாணத்தையும் கொழும்பையும் இணைக்கிற சாலை, பல ஆண்டுகளாக அது மூடி கிடந்தது. அது இருந்த இடமே தெரியாத அளவுக்கு, அடிச்சுவடு அற்றுப்போகிற அளவுக்கு பாழ்பட்டு விட்டது. ஒப்பந்தம், போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு 2002 அந்த சாலை திறக்கப்பட்டது. 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த யாருக்கும் இந்த வரலாறு தெரியாது. அப்போது மானுடத்தின் தமிழ்கூடல் என்கிற பெயரிலே ஒரு மாநாட்டை ஒருங்கிணைத்தார் புதுவை ரத்தினதுரை. அவர் ஒரு ஆஸ்தான கவிஞர், புலிகளுக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாபெரும் கவிஞர். புதுவை என்றால் புதுச்சேரி என்று பொருள் அல்ல, புதுக்குடியிருப்பு என்கிற ஒரு பகுதி அங்கே இருக்கிறது வன்னியிலே. புதுக்குடியிருப்பு என்கிற அந்த பகுதிக்கு சுருக்கமாக புதுவை என்று பெயர். ரத்தின துரை என்பதுதான் அவருடைய பெயர். அவருடைய கவிதை நூல்கள் மிகப்பெரிய அளவில் பல பாகங்கள் வெளிவந்திருக்கின்றன. அவர்தான் அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தார். இந்த A9 சாலை திறந்த பிறகு தமிழ்நாட்டிலிருந்து
கலைத்துறையை சார்ந்தவர்கள், இலக்கியத்துறையை சார்ந்தவர்கள், ஓவியர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள் என்று பலரையும் அழைத்து அந்த பகுதியை, ஈழத்தை பார்வையிடச் செய்து அவர்கள் மூலமாக ஈழத்தை பற்றிய கருத்துக்களை பல்வேறு படைப்புகளாக கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்க வேண்டும் என்கிற பெருநோக்கோடு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் பலருக்கும் அழைப்பு விடுத்தார்கள். அந்த வரிசையிலே இயக்குனர் பாரதி ராஜா அவர்களும் அங்கே போய்விட்டு வந்தார். இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் கூட போய்விட்டு வந்து ஆணிவேர் என்கிற பெயரில் ஒரு படம் கூட தயாரித்தார். தோழர் சந்தோஷ் அவர்கள் கூட அந்த அடிப்படையில் தான் அழைக்க பெற்றார். அப்படி பல பேர் அழைக்க பெற்றார்கள். நான் போய் தங்கியிருந்த போது ஒரு முறை நான் தங்கியிருந்த விடுதியிலேயே இன்னொரு அறையில் இயக்குனர் பாரதி ராஜாவும் தங்கியிருந்தார். 2 பேரும் வெளியே வந்தபோதுதான் வரவேற்பறையில் சந்தித்துக் கொண்டோம். ஆனால் எங்களுக்கு விடுத்த அழைப்பு அப்படி சுற்றி பார்ப்பதற்கான அழைப்பு அல்ல. அது ஒரு மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுவதற்கான அழைப்பு. மானுடத்தின் தமிழ்கூடல் என்பது யாழ்ப்பாணத்திலே இருக்கிற ஒரு வரலாற்று புகழ் வாய்ந்த மண்டபத்திலே நடந்தது. அதிலே எழுத்தாளர்கள், இயக்குனர்கள் என்று ஜெயப்பிரகாசம் எழுத்தாளர், மருது ஓவியர், இன்குலாப் கவிஞர், தங்கராஜ் புகழேந்தி திரைப்பட இயக்குனர், இவர்களை எல்லாம் அழைக்கப் போகிறோம் என்று புதுவை ரத்தினத்துறை அவர்களே முடிவு செய்து அண்ணன் பிரபாகரன் அவரிடத்திலே சொல்லிவிட்டு, அரசியல் தளத்திலிருந்து யாரை அழைப்பது என்று தெரியவில்லை என்று தயங்கி சொன்னாராம். அவரே சொன்னது. அப்போது அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஒரு துண்டுச்சீட்டை எடுத்து அதிலே ஒரு பெயரை எழுதி கொடுத்தார். அதை பிரித்து பார்த்தபோது திருமாவளவன் என்று எழுதப்பட்டிருந்தது. நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை, உங்கள் பெயர் எங்கள் சிந்தைக்கே வரவில்லை, உங்களை அழைக்க வேண்டும் என்று நான் எண்ணவே இல்லை, உங்கள் பெயரை துண்டுச்சீட்டிலே எழுதி இவரை அழையுங்கள் என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்று புதுவை ரத்தினதுரை அவர்கள் சொன்னார். அப்படி அவரால் அடையாளம் காணப்பட்டதால் தான் உலகத் தமிழர்கள் என்னை அழைத்தார்கள். தமிழ்நாட்டிலே என்னை ஒரு சாதியவாதியாக மட்டுமே பார்த்து எனக்கு எதிரான அவதூறுகளை திட்டமிட்டு சாதியவாத தலைவர்கள் பரப்பிக் கொண்டிருந்த வேளையில் அந்த வளையத்தை தாண்டிய ஒரு ஆளுமைதான் தம்பி திருமாவளவன் என்று அடையாளப்படுத்தியவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அவர் தான் முதல்ல என்ன ரெகக்னைஸ் பண்ணவர். தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவர் என்ன முதல்ல ரெகக்னைஸ் பண்ணலை. தேர்தல் களத்திற்கு முன்பு சொல்லுகிறேன், தேர்தல் களத்திலே ஐயா மூப்பனார் அவர்கள் ஒரு தேர்தல் தேவை என்கிற அடிப்படையிலே என்னை அடையாளம் கண்டு அறிமுகப்படுத்தினார். அதை என்றென்றைக்கும் நாம் நன்றி உணர்வோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவரை கூப்பிடாதீங்க, அவரை சேர்க்காதீங்க, அவரை ஊக்கப்படுத்தாதீங்க என்று அப்போதே நமக்கு எதிரான அவதூறுகள் குறிப்பாக பாமகவினரால் திட்டமிட்டு பரப்பப்பட்டது. இவ்வளவு பெரிய கோப்பு கொடுத்து மூப்பனார்ட்ட போய் கொடுத்து அதில் பாருங்கள், சுவர் எழுத்து விளம்பரத்தெல்லாம் பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்னு. தீன்னு போட்டிருக்க இடத்துல கத்தி அருவாள் இருக்கு, எண்ணு போட்டு முடிகிற இடத்துல வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி இருக்கு, முற்றுப்புள்ளி வைக்கல வெடிகுண்டு, கொம்பு போடல அருவாள் இருக்கு, இவனையா நீங்கள் ஊக்கப்படுத்த போகிறீர்கள் என்று அதை ஒரு ஆதாரமாக காட்டி எனக்கு எதிரான அவதூறுகளை கண்டபடி எல்லாம் பரப்பினார்கள். அதையெல்லாம் தாண்டி மூப்பனார் அவர் எளிய மக்களுக்காக குரல் கொடுக்கிறார், அவர் எப்படி இருந்தாலும் அவரை ஏற்பேன் என்று வெளிப்படையாக பேசியவர். ஆனால் அதை தாண்டி எந்த தேர்தல் நோக்கமும் இல்லாமல் என்னை அங்கீகரித்த பெருமைக்குரியவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். இந்த வரலாறு தெரியாத மூடர்கள் இன்றைக்கு நமக்கு எதிரான அவதூறுகளை ராஜபக்சேட்ட போய் கை குலுக்கினாரு. ராஜபக்சேவுக்கு தெரியுது
போன 2வது நிமிஷத்திலே சொல்கிறார், இவர் பாருங்க எங்கள் கருத்தை கேட்காமலே எங்களுக்கு எதிராக அடிக்கடி போராட்டம் நடத்துறவர் இவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறான். முடிச்சுட்டு போகிறப்ப ஃபோட்டோ எடுக்கிற நேரத்தில் என் கையை பிடிச்சிக்கிட்டு டிஆர் பாலு அவர்கள்ட்ட சொல்கிறார், தெரியுமா இவர் அவருக்கு ரொம்ப க்ளோஸ், நல்ல வேளை இவர் அப்போ இல்லை, இருந்திருந்தால் இவர் மேலே போய் இருப்பார், இவரையும் போட்டு தள்ளியிருப்போம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ராஜபக்சேவுக்கு தெரியுது திருமாவளவன் யாருன்னு. இந்த அளவுக்கு பிரபாகரன் அங்கீகரிக்கிறார், ராஜபக்சே அறிந்திருக்கிறார் என்பதை பொறுத்து கொள்ள முடியாத பொறாமை பிடித்த சாதி வெறியர்கள் தொடர்ந்து வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள். போனாரு, கையை குலுக்கினாரு. அவர்கள் அரசியல் அறியாமையில் உணர்கிற அற்பர்கள் என்று நாம் கடந்து போகிறோம், அது வேறு. ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். சமூக ஊடகங்களின் வாயிலாக அவர்கள் பரப்புகிற அவதூறுகள் இன்னைக்கு என்ன உத்தியை கையில் எடுத்திருக்காங்கன்னா, திருமாவளவன் பறையர்களுக்கு எதிரின்னு. பாட்டாளி மக்கள் கட்சி தலித் அல்லாதவர்களுக்கு திருமாவளவன் எதிரின்னு. ஏதாவது ஒன்று தானே உண்மையா இருக்க முடியும். பாஜக காரங்க திருமாவளவன் இந்துக்களுக்கு எதிரிங்கிறான். இவன் முஸ்லிம்களோடும் கிறிஸ்தவர்களோடும் சேர்ந்துக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக பேசுறான். அவன் என்ன இந்துக்களின் எதிரிங்கிறான். பாமக போன்ற சாதியவாத அமைப்புகள் என்னை தலித் அல்லாதவர்களுக்கு எதிரின்றான். தலித்துகளில் சில பேர் இவர் பறையர் எங்கள் சாதிக்கு எதிரி என்று பறையர் அல்லாதவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ பறையர்களில் சில கைக்கூலிகள் புறப்பட்டு இருக்கிறார்கள், திருமாவளவன் பறையர்களுக்கு எதிரி என்கிறார்கள். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பாஜக சொல்லுகிறார்கள் என்றால் அவர்களின் கொள்கைக்கு நான் எதிராக இருக்கிறேன் என்பது அதிலே உறுதிப்படுகிறது. அவர்கள் பேசுகிற சனாதன அரசியலுக்கு திருமாவளவன் எதிராக இருக்கிறான், அதனால் அவன் ஆத்திரப்படுகிறான். பாமக காரன் திருமாவளவனை எதிரி என்று சொல்லுகிறான் என்றால் நான் சாதி ஒழிப்பை உயர்த்தி பிடிக்கிறேன், சாதியவாத சக்திகளை எதிர்க்கிறேன் என்பதை அவன் புரிந்து வைத்திருக்கிறான். பறையர் அல்லாத தலித்துகள் எங்களை தலித் என்று சொல்லக்கூடாது, திருமாவளவன் எங்கள் சாதிக்கு எதிரி என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் விரும்புகிற சாதி அரசியலை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, சாதி ஒழிப்பு அரசியலை பேசுகிறேன், அதனால் அவர்கள் எதிரி என்கிறார். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, நாங்கள்லாம் எங்க சாதி பெருமையை பேசுறோம், நீ உன் சாதி பெருமையை பேசு. சாதி ஒழிப்பை பேசுகிறவன் சாதி பெருமை பேச மாட்டான். சாதி ஒழிப்பை பேசுகிறவன் சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்கிற இலக்கில் தான் குறியாக இருக்க முடியும். அதனால்தான் தமிழ் தேசியத்தை விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்போடு இணைத்து பார்க்கிறது. தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வு அல்ல, தமிழ் தேசியம் என்பது பிற மொழி வெறுப்பு அல்ல, தமிழ் தேசியம் என்பது தெலுங்கு கன்னட எதிர்ப்பு அல்ல, தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியம் என்கிற கட்டமைப்புக்குள்ளே இருந்து நாங்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு இயங்க முடியாது, எங்களுக்கு ஒரு இறையாண்மை, மொழி சார்ந்த இறையாண்மை இருக்கிறது, இனம் சார்ந்த இறையாண்மை இருக்கிறது, அந்த தனித்துவத்தை ஒருபோதும் இழந்துவிட மாட்டோம், நீ விரும்புகிற இந்துத்துவ தேசியத்தை, இந்திய தேசியத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று எதிர்த்து போரிடுவதுதான் உண்மையான தமிழ் தேசியம். ரெண்டே தேசியம் தான் இருக்கு, ஒன்று இந்திய தேசியம், இன்னொன்று மொழி வழி தேசியம். மொழி முக்கியம் இல்லை, மதம் முக்கியம் இல்லை, எனக்கு நாடு முக்கியம், எனவே இந்தியா என்கிற நாடு முக்கியம், எனவே இந்திய தேசியம் என்று பேசியது காங்கிரஸ். எனக்கு நாட்டை விட மதம் முக்கியம், எனவே மதவழி தேசியம் தான் எனக்கு முதன்மையானது என்று பேசுவது பிஜேபி. இவன் பேசுவது இந்து தேசியம், மற்ற மதங்களுக்கு எதிரான வெறுப்பு, இந்து பெரும்பான்மைவாத ஒருங்கிணைப்பு. இந்த தேசம் இந்துக்களுக்கானது. பிற மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய தேசமாக இது இருக்காது. இதுதான் அவன் பேசுகிற இந்து தேசியம்.
இந்து தேசியம் என்பது வெறும் இந்துக்களுக்கான தேசியமாக மட்டும் இல்லாமல் அது சாதியத்தையும் உள்வாங்கிய தேசியம், அதை மறந்துவிடக்கூடாது. இந்துவாக உணர்ந்தால் சாதியாக உணர்வது என்றுதான் பொருள். இந்து என்று ஏற்றுக்கொண்டால் சாதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சாதியை ஏற்றுக்கொண்டால் இந்து என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்து என்பதை ஏற்றுக்கொண்டால் பார்ப்பனர்கள் தான் எங்களுக்கு மேலானவர்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும், பார்ப்பனர்களுக்கு கீழானவர்கள் நாங்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படை கோட்பாடு. ஆகவேதான் அம்பேத்கர் எதிர்த்தார், பெரியார் எதிர்த்தார், மகாத்மா பூலே எதிர்த்தார், பசவண்ணா எதிர்த்தார், நாராயணகுரு எதிர்த்தார், ஐயா வைகுண்டர் எதிர்த்தார். இவங்கெல்லாம் இந்துன்னு சொன்னாலும் கூட ஒரு மதம் தான். நாராயணகுரு சொன்னது ஒரு மதம்னா அதுக்கு என்ன பொருள்னா, பல்வேறு மதங்கள் இந்து என்றும் முஸ்லீம் என்றும் மோதிக்கொள்ளக்கூடாது, மனிதநேயம்தான் ஒரே மதம் என்று சொன்னவர் நாராயணகுரு. ஒரு மதம் சொல்லிட்டா ஒரு சாதி தான். பல மதம் ஏற்றுக்கொண்டால் இந்து மதத்தை இன்னொரு மதமாக, பெரும்பான்மை மதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அப்படி ஏற்றுக்கொண்டால் அதில் உள்ள சாதிய கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். சாதிய கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டால் பார்ப்பனர்களே மேலானவர்கள் என்கிற கருத்தை, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்கிற கருத்தை, அதன் அடிப்படையில் தீண்டாமை என்கிற கருத்தை, பாகுபாடு என்கிற கருத்தை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள நேரிடும். நாம புதுசா சொல்லல. இத பெரியார் சொன்னார், அம்பேத்கர் சொன்னார் என்பது நமக்கு முன்னால் இருக்கிற கோட்பாடுகள், அரசியல், வரலாறு. இதை பேசுவதால் பாஜக என்னை இந்துக்களின் எதிரி என்கிறார்கள். இதை ஒத்துக்கொள்ளாததால் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருப்பவர்களே என்னை நீயும் ஒரு சாதி அடையாளத்தோடு வா என்று சொல்லுகிற வகையிலே என்னை எதிரி என்கிறார்கள். இப்போது இவனை ஒண்ணுமே பண்ண முடியல, உங்க ஆள்ல இருந்தே ஒரு ஆளை உருவாக்குறோம், பல பேரை உருவாக்குகிறோம் என்று சில கைக்கூலிகளை பிடித்து பேச வைக்கிறார்கள். இப்ப பறையர்களின் எதிரின்னு கொண்டு வந்து நிறுத்துறான். ஏன்னா இல்ல இல்ல நானும் பறையன் அப்படின்னு திருமாவளவன் சொல்ல வைக்கணும். எனக்கு பறையர் பெருமை உண்டு அப்படின்னு திருமாவளவன் சொல்ல வைக்கணும். இதுதான் அவங்களுடைய சூழ்ச்சி, இதுதான் அவங்களுடைய சூது. மதுரையிலே எனக்கு டிராப்பு போட்டாங்க, என்னை ஒரு சாதி வளையத்தில் கொண்டு போய் அடைக்கணும். எப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாத காலத்தில் 90களின் தொடக்கத்தில் மதுரையில் போய் நான் இறங்கினப்போ தான் எனக்கு இப்படியெல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்குள்ள பிரிவு இருக்கிறது, பிளவு இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது என்பது எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே இருக்கிற அரசியல் என்னை ஒரு சாதி அடையாளத்துக்குள்ளே முடக்க பார்த்தது. அதிலிருந்து தப்பித்த ஒரே நபர் நானாகத்தான் இருக்க முடியும். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் உண்மையான அம்பேத்கரியவாதியாக சாதி ஒழிப்பு அரசியலே முதன்மையானது. பறையர்கள் எல்லாம் சிவகுலத்தை சார்ந்தவர்கள், பறையர்கள் எல்லாம் திருக்குலத்தை சார்ந்தவர்கள். திருக்குலம்னா பெருமாளை கும்பிட்றவங்களாம் திருக்குலம். ஏன்னா ராமானுஜர் அப்படிதான் சொன்னார். இவங்களை யார் பறையர்னு சொல்றது? இவங்களை யார் இழிவானவர்கள் என்று சொல்லுவது, தீண்டப்படாதவர்கள் என்று சொல்லுவது? இவங்களெல்லாம் வைணவத்தில் நான் சேர்த்துக்கிறேன். பெருமாள் இவங்களெல்லாம், திருமால் மகாவிஷ்ணு பிள்ளைகள், இவங்களை நாங்கள் அரவணைப்போம். எனவே இவர்கள் திருக்குலத்தார் அப்படின்னு பேர் வச்சாங்க. சைவ மதத்தை பின்பற்றவர்களாம் இவங்க சைவ குலத்தார். அதனால்தான் சாம்ப சிவன் அவருக்கு பேரு. நாங்கள்லாம் சாம்பவர்கள், நாங்கள் சிவகுலத்தை சார்ந்தவர்கள். இந்த அரசியல் உன்னை சாதிக்குள்ளே கொண்டு போய் முடக்குகிற அரசியல், சாதி பெருமதத்திற்குள்ளே கொண்டு போய் முடக்குகிற அரசியல். சாதி பெருமதத்திற்குள்ளே முடங்கி போனால் சாதி ஒழிப்பை நீ பேச முடியாது. சில பேர் புறப்பட்டு இருக்கிறார், குடிப்பெருமையாம், சாதி பெருமை இல்லையாம். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. இது என்ன அரசியல்? இது என்ன அரசியல்? இதுதான் பாஜகவுக்கு துணை போகிற அரசியல், ஆர்எஸ்எஸ்க்கு துணை போகிற அரசியல். என்றைக்காவது அவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசியிருக்கிறார்களா? பாஜகவை எதிர்த்து என்றைக்காவது அவர்களின் அரசியலை பேசியிருக்கிறார்களா? பாஜகவால் இந்த தேசத்திற்கு எந்த தீங்கும் இல்லையா? பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலே பாஜக வளர்ந்தால் தமிழ்நாட்டிலே தீங்கு உருவாகாதா? மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் வன்முறைகள் தலை தூக்காதா?
ஆணவ கொலைகள் பெருகாதா? அது ஆபத்தான கட்சியா இல்லையா? ஏன் அதை உங்களால் வரையறுத்து சொல்ல முடியவில்லை? திராவிட அரசியலை எதிர்க்கிறோம் என்பது ஒரு மடைமாற்று அரசியல். அது பெரியாருக்கு முன்னரே பண்டிதர் அயோத்திதாசர் பேசிய அரசியல் திராவிட அரசியல். இதை மறுக்க முடியுமா? பெரியாருக்கு முன்னர் பண்டிதர் அயோத்திதாசர் பேசவில்லை என்று சொல்ல முடியுமா? திராவிடத்தை எதிர்க்கிறோம் என்றால் நீங்கள் பண்டிதரை எதிர்க்கிறீர்கள் என்றுதான் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். திராவிடம் என்பது திமுகவுக்கு, திராவிடர் கழகத்திற்கு மட்டுமே உரிய கோட்பாடு அல்ல. ஒட்டுமொத்த இந்திய தேசமே திராவிடர்கள் நிறைந்த ஒரு தேசமாக இருந்தது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார். அவர்களுக்கு பழைய பெயர் நாகர்கள் என்று அவர்தான் அடையாளப்படுத்துகிறார். நாகர்கள் என்பவர்கள் தான் திராவிடர்கள் என்றும் அழைக்கப்பெற்றார்கள். அந்த திராவிடர்கள் தான் இன்றைக்கு தமிழர்களாக அழைக்கப்படுகிறார்கள். இது அம்பேத்கர் சொன்னது, நான் சொல்லவில்லை. அம்பேத்கர் சொன்னது தவறு என்றால் பொது மேடையிலே விவாதிக்கலாம். இப்போது அவர்கள் இந்த உதிரிகளை கையிலே வைத்துக் கொண்டு டெக்காய்டி கேஸு, தெஃப்ட் கேஸு, ராபரி கேஸு, பிளேடு போடுற கேஸு, இந்த மாதிரி வழக்குகளில் சம்பந்தப்பட்ட கும்பலை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அந்த கும்பலை கூட வச்சுக்கிட்டு நம்மளை கலாய்க்கிறாங்களாம், திட்டுறாங்களாம். அவனுங்க பேசி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பலவீனப்படுத்த போகிறார்களாம். இதெல்லாம் பாஜக அரசு திட்டமிட்டு செய்கிற வேலை. இது அதற்கு சில பேர் துணை போகிறார்கள். இப்ப புதுசா இன்னொன்னு ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் விஜய் பின்னால போறாங்க. என் தலைமையை ஏற்றுக்கொண்டு சாதி ஒழிப்பு அரசியலை உள்வாங்கி கொண்ட ஒரே ஒரு சிறுத்தை கூட வெளியேற மாட்டான், ஒருபோதும் வெளியேற மாட்டான். அதற்கு வாய்ப்பே இல்லை. விஜயகாந்த் வந்தப்ப அப்படிதான் ஒரு பேனிக், ஒரு பயத்தை உண்டாக்குனாங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்களே இடத்துல சொன்னார், உங்க பசங்களும் எங்க பசங்களும் தான் போறாங்க அப்படின்னாரு. போறவன் போட்டுருக்கியா, அதெல்லாம் ஃபில்டர் ஆகிறது நல்லது தான் அப்படின்னு. அது ஃபில்டர் ஆகினது. அந்த மாதிரி மிதந்துகிட்டு இருக்கிறவங்க நம்ம கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. படையில் நன்றாக தேர்ச்சி பெற்றவர்கள் தான் இருக்கணும். அது படை. நாம் நடத்துறது படை, நாம் நடத்துவது படை, கொள்கை படை, அது கோட்பாட்டு படை. தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வு அல்ல, இன உணர்வு அல்ல என்பதை அடிக்கடி நான் சொல்லி வருகிறேன். அந்த மொழி உணர்வு இன உணர்வாக மாறி இன உணர்வு இனவாதமாக மாறும். பார்க்குறவன் எல்லாம் இவன் தெலுங்க, இவன் கன்னடன் அப்படின்னு அப்படி அடையாளப்படுத்த வந்துடும். சாதியவாதிகளுக்கு இவன் என்ன சாதி, இவன் என்ன சாதி, இவன் நம்மாளா அப்படின்னே சிந்திச்சுட்டு இருப்பான். சாதியவாதிகளுக்கு, சாதியவாதிகளுக்கு உள்ள சிந்தனையே ஒரு பைத்தியக்கார சிந்தனை. அது அவன் என்ன ஆளுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் போராடிக்கிட்டே இருப்பான். வெளிப்படையா பேச முடியாது. ஜனநாயகவாதிகளுக்கு அது பிரச்சனையே கிடையாது. நிறைய நாளாக என் கூட இருக்க யாருன்னே எனக்கு தெரியாது. பலமுறை பல பேரை அவங்களா வந்து ஏதாவது சந்தர்ப்பத்தில் சொன்னாதான் தெரியும். அண்மையில் கூட ஒரு மேடையில் அவரோட விஜயசங்கர் அவர்களை பற்றி தப்பா ஒரு கருத்தை சொல்லிட்டேன். ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ தோணிச்சு சொல்லிட்டேன் நான், அவர் யாருன்னு தெரியும். ஏன்னா நான் சாதியை பார்க்கறது கிடையாது. சாதியவாதிகளுக்கு எப்பவுமே சாதியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னாலு இவன், என்னாலு இவன், என்னாலுன்னு. இந்த மதுரைக்கு போனப்போ தான் எனக்கு தெரியும், நீ ரைட்டா லெப்டான்னு கேட்டாங்க. முதல்ல எல்லா ஆறான்னாங்க. எள்ளுன்னா எள்ளு, எள்ளு என்னைக்கு போடுறோம் எள்ளு அது. அப்புறம் பார்த்தா என்ன திடீர்னு கக்கனுக்கு சொந்தக்காரனாங்க. எனக்கு கக்கனுக்கு சம்பந்தமே இல்லையே, நான் எப்படி கக்கனுக்கு சொந்தக்காரன் ஆக முடியும்? எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. கக்கனுக்கு சொந்தக்காரன்
எனக்கு ஒன்றுமே புரியல. நான் மதுரைக்கு புதுசு, கக்கன் எப்போவே இறந்து போயிட்டாரு. இந்த சாதியவாத சிந்தனை எப்படியெல்லாம் பேச வைக்குது பாருங்க. ஜனநாயக சக்திகளுக்கு அந்த எண்ணமும் அந்த போராட்டமே இருக்க. இப்போ இந்த இனவாதம்ங்கிறது என்னன்னா, இவெல்லாம் தெலுங்க, இவெல்லாம் மலையாளி, இவெல்லாம் தமிழன், இது அடையாளம் காணணுமா வேண்டாமா, அது தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அது எங்க போய் முடியும்னா, இனவாதம் இன வெறுப்பிலே போய் முடியும். ஏன்னா தமிழனா ஒருங்கிணைக்கிறதுக்கு இன்னொரு இனத்தின் மீது வெறுப்பை விதைத்தால் தான் அதை ஒருங்கிணைக்க முடியும். ஏன் முஸ்லீம் வெறுப்பை விதைக்கிறான்னா அப்பதான் இந்துக்களை ஒருங்கிணைக்க முடியும். ஏன் கிறிஸ்தவ வெறுப்பை விதைக்கிறான்னா அப்பதான் இந்துக்களை ஒருங்கிணைக்க முடியும். இப்ப இந்துக்களே ஒன்று சேர்க்கணும்னா சேர மாட்டான். முஸ்லீம் படுறா மதம் மாத்துறான், கிறிஸ்தவன் படுறா மதம் மாத்துறான், இந்துக்களை எல்லாத்தையும் ஏமாத்தி கொண்டு போய் எல்லாத்தையும் அல்லேலூயா சொல்ல வைக்கிறான், தொப்பி போட வைக்கிறான். இவங்களால நம்ம மதம் அழிஞ்சிரும், நம்ம பெரும்பான்மையாக இருக்கிறவங்க சிறுபான்மையாக போயிடும். இதுதான் வெறுப்பு அரசியல். இந்த வெறுப்பு அரசியலுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். இப்ப வெறுப்பு அரசியல் என்பது சகோதரத்துவத்தை பாதிக்கும். கொள்கை சார்ந்து ஒரு பகையை அடையாளம் காண்பதும் அதன் அடிப்படையில் அவர்களை அம்பலப்படுத்தி வீழ்த்துவதும் தான் ஜனநாயக அணுகுமுறை. அதுதான் ஜனநாயக அணுகுமுறை, டெமோக்ராட்டிக் அப்ரோச். அண்ணன் பிரபாகரன் அவர்கள் கூட சிங்கள இனத்தின் மீது வெறுப்பை உமிழவில்லை. கவனமா நீங்க பார்க்கணும். அண்ணன் பிரபாகரன் அவர்களை ஈழத்தமிழர்கள் அவர் பேசிய அரசியலை தமிழ் தேசியம் சொல்லல, தமிழீழ தேசியம் தான் சொல்லுவாங்க. தமிழீழ தேசிய தலைவர் தான். தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் எந்த இடத்துல எழுதியிருக்க மாட்டாங்க. அதுல என்ன வேறுபாடு இருக்கு? தமிழ் தேசியம்னா மொழி வழி தேசியம், அவ்வளவுதான். அது உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் அனைவருக்கும் பொதுவானது. தமிழீழ தேசியம் அப்படின்னா தமிழீழம் என்கிற ஒரு தேசத்தை வென்றெடுப்பதற்கான அரசியல் என்று பொருள். அப்ப நீ இங்க என்ன பேசணும்? தமிழ்நாடு தேசியம் தான் பேசணும். தமிழீழ தேசியம்னா தமிழ்நாடு தேசியம் தான் பேசணும். அல்லது தமிழ் தேசியம் என்று பேசினாலும் கூட தமிழ்நாடு விடுதலை முதன்மையானது என்று பேசணும். அப்படின்னா நீ பேச தமிழ் தேசியம் உண்மைன்னு நாம சொல்லலாம். தமிழரசன் தமிழ்நாடு விடுதலை படை வைத்திருந்தார். அவரும் நேசித்த இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழரசுங்கிற பேர் ஆயிரக்கணக்கான பேர் குழந்தைகளுக்கு நான் சூட்டியிருக்கிறேன். இவங்கெல்லாம் அந்த பேரை உச்சரிக்க பயந்த காலத்தில் பல மேடைகளில் நான் தமிழரசன் என்று பேசியிருக்கிறேன். அவர் வரலாற்றை பேசியிருக்கிறேன். தமிழரசுங்கிற பேரில் ஒரு படமே எடுப்பதற்கு சேக்குவரா முன் வந்தார். ஆனால் அது நின்று போச்சு. 10 நாள் ஷூட்டிங் நடந்து நின்று போச்சு. அப்போ எனக்கு ஆர்வம் இல்லாமல் போச்சு. எனக்கு திரைப்படத்தில் ஒரு ஈடுபாடு இல்லை. இன்னைக்கு பல பேர் தமிழரசன் பேரை சொல்ல வந்திருக்கிறாங்க. தமிழரசன் தாயை போய் வீட்டிலே போய் பார்த்து அந்த தாய்க்கு ஆறுதல் சொன்னவன் நான். அவங்க அம்மாவை போய் பார்க்கறதுக்கே அந்த சமுதாயத்தை சார்ந்த பல பேர் ரஞ்சி கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கெல்லாம் தமிழரசனை பற்றி பேச தொடங்கிட்டான். தமிழரசன் தமிழ்நாடு விடுதலை படையை வைத்து அவர் பேசிய அரசியல் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேச விடுதலை. அதுதான் முக்கியம். இன்னைக்கு நீங்க அவருடைய மீன் சுருட்டி அறிக்கை இருக்கு, வாங்கி படிங்க. ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையும் கட்டாயம் படிக்கணும், நான் பரிந்துரைக்கிறது. அவர் அவங்க பார்வைப்படி, சாதியவாதிகளின் பார்வைப்படி அவர் பரப்பால் வன்னியர். ஆனால் அவர் சாதி ஒழிப்பை பேசியதால் அவரை ஒழித்து கட்டிவிட்டார்கள். ஏன்னா வன்னியர்களே அவர் ஆதரிக்கல. அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களே அவரை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சித்திருந்தால் காப்பாற்றி இருக்க முடியும். உளவுத்துறையை சார்ந்தவர்கள் தான் மக்களை திரட்டி கொள்ளையடிக்க வந்திருக்கிறான்னு சொல்லி வழிமறிச்சு அடிச்சே கொண்டாங்க. 5 பேரை அடிச்சே கொண்டாங்க. அதில் எங்கள் ஊர் பக்கத்துக்கு ஒரு பழனிவேல்னு ஒரு தம்பியும் இறந்து போனான். வெள்ளக்காலிங்க ராயநல்லூர் கிராமத்தை சார்ந்த பழனிவேல். தருமலிங்கம்னு ஆதமங்கலம், அவர் எனக்கு நல்ல நண்பர். இந்த சந்தேகத்தில் தான் என்ன கியூ பிரான்ச் கடுமையாக விரட்டினாங்க ஒரு காலத்தில். என் மேலே வழக்கு போட்டாங்க. அது தனி வரலாறு. தமிழ்நாடு விடுதலை என்பதுதான் தமிழ் தேசியத்தின் அடிப்படை கோட்பாடாக இருக்க முடியும், கருப்பொருளாக இருக்க முடியும். அதை இங்கே யாரும் பேசுறதே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் பேசுறது கிடையாது. தமிழ் தேசியம் பேசி தெலுங்கர்களுக்கு எதிரான வெறுப்பை தான் விதைக்கிறாங்க.
திராவிடத்தால் தான் வீழ்ந்தோம், திராவிட அரசியலால் தான் வீழ்ந்தோம், வடுக வந்தேரிகளால் தான் வீழ்ந்தோம், அந்த வந்தேரிகளின் வாரிசுகள் தான் இவர்கள் எல்லாம் என்று திமுக தலைவர்களையும் அவர்களையும் நாங்கள் திமுகவுக்கு வக்காலத்து வாங்கவே இல்லை. நாங்கள் பேசுகிற அரசியலிலும் நீங்கள் அடிமடியில் கை வைக்கிறீர்கள். எங்கள் அரசியலை நீங்கள் பலவீனப்படுத்துகிறீர்கள். அது திமுக அரசியல் நீங்க ஏன் பார்க்குறீங்க? பண்டிதர் அயோத்திதாசர் பேசும்போது பெரியார் இங்கே இல்லை. திராவிட மகாஜன சபை என்கிற அமைப்பை உருவாக்கிய போது 1891 அப்ப அம்பேத்கரே பிறக்கல. ரெட்டமலை சீனிவாசன் பறையர் மகாஜன சபையை உருவாக்குகிற போது அம்பேத்கர் பிறக்கல. பறையர் மகாஜன சபைனா இன்னைக்கு நீங்க பார்க்கிற இந்த பறையர் இல்ல. இந்தியா முழுக்க இருக்கிற அன்டச்சபிள் அனைவருக்குமான பெயர் தான் பறையர். அது ஒரு காமன் டெர்மினாலஜி, காமன் டேர்ம். அது ஒரு பொது சொல். அது சர்வதேச பறையனை போல் சதாம் ஹுசேனை கட்டி வைத்து அடிப்போம் அப்படின்னு ஜான் மேஜர் சொன்னார். அப்படின்னா சதாம் ஹுசேன் பறையரா என்ன தமிழ்நாட்டில் பிறந்த பறையரா? ஜான் மேஜர் இங்கிலாந்து பிரதமர் சதாம் ஹுசேனை பற்றி சொல்லும்போது அவரை இன்டர்நேஷனல் பறையான்னு சொன்னார். சுப்பிரமணிய சுவாமி மேதகு பிரபாகரன் அவர்களை இன்டர்நேஷனல் பறையான்னு சொன்னார். உடனே கண்டிச்சு போஸ்டர் அடிச்சு ஓட்டணும் மதுரையில். உடனே நான் போஸ்டர் அடிச்சு 300 போஸ்டர் டெடில் பிரஸ்ல தான் அடிப்போம். இப்போ கட்ட பிரஸ் எழுத்து கட்ட எழுத்துல இருக்கும், கூட்டி கூட்டி நான் தான் போய் டிசைன்லாம் பண்ணுவேன். பிரஸ்லே கிடப்பேன் நான். போஸ்டர் அடிச்சு நைட்டெல்லாம் ஆட்களை திரட்டிக்கிட்டு வீதி வீதியாக போய் ஒட்டுவேன். காலையில் பேருந்தில் ஒட்டிட்டு தான் அலுவலகத்துக்கே போவேன். இரவில் தூக்கம் இருக்காது, அங்கே போய் உட்காந்து தூக்க கலக்கம் இருக்கும். அப்படியே எனக்கு அப்படியெல்லாம் பணியாற்றி இருக்கிறோம். ஆகவே பறையர் என்கிற பெயரிலே இயக்கம் தொடங்கிய காலத்தில், திராவிடர் என்கிற பெயரில் இயக்கம் தொடங்கிய காலத்தில், திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே இயக்கம் தொடங்கிய காலத்தில் இவர்கள் சொல்லுகிற பெரியார், அண்ணா, கலைஞர் போன்ற தலைவர்கள் இல்லை. இதை நீங்கள் வரலாற்றில் புரிந்து கொள்ள வேண்டும். ரெவரண்ட் ஜான் ரத்தினம்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரியவர், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். அவர் உருவாக்கின இயக்கத்தின் பெயரே திராவிடர் கழகம். பெரியார் காங்கிரஸில் இருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கம் கண்டு பிறகு நீதி கட்சியிலே சேர்ந்து வெளியேறி 1944 தான் திராவிடர் கழகம்ங்கிற அமைப்பையே உருவாக்குறார். 1816 பண்டிதர் அயோத்திதாசர் காலமாகி விடுகிறார். ரெவரண்ட் ஜான் ரத்னா அதுக்கு முன்னாலேயே இந்த இயக்கத்தை தொடங்கிடுறார். பெரியார் 1873 தான் பிறக்கிறார். 879 973 இறக்கிறார். 879 தான் அவர் பிறக்கிறார். 91 அம்பேத்கர், அவர் 2 வயசு பெரியாருக்கு அவர் இளையவர். 91 ரெட்டமலை சீனிவாசன் 30-35 வயசு. அப்ப அவர் ஆதி திராவிடர்களுக்குன்னு பறையர் மகாஜன சபையை வச்சிருக்கிறார். இவர் சிசுவா இந்த மண்ணில் விழுந்த போது அம்பேத்கர் அவர் ஒரு சமூகத்தின் தலைவராக, ஒரு இயக்கத்தின் தலைவராக இருந்தார். அன்டச்சபிள்ஸ் லீடர். இன்னைக்கு பார்க்குற இந்த பறையருங்கிற தனி சாதிக்கான தலைவர் இல்லை. நேஷனல் லெவல்ல அன்டச்சபிள்ஸ் அனைவருக்குமான ஒரு இயக்கமாகத்தான் அதை உருவாக்கினார். ஆகவே திராவிடம் என்பதிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பங்களிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது, மகத்தானது. இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம நீங்கள்லாம் டிபேட்டுக்கு போகிறவங்க இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும். உரையாடுகிற போது, சமூக ஊடகங்களிலே உரையாடுகிற போது இந்த அடிப்படை புரிதலோடு நீங்கள் உரையாட வேண்டும். ஏன் நாம பேசுறேன்னா, அவங்க சொல்ற மாதிரி திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும். முட்டு கொடுக்குற என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்று சாஞ்சி போகாமல் இருக்கிறது தான் முட்டு கொடுக்கணும். இப்போ திமுக சாயிற நிலையில் இருக்கா? அது ஆளுங்கட்சியா இருக்கு. அதே அயோக்கியத்தனமான ஒரு உரையாடல் இல்லை. அது அவதூறே லாஜிக்கா இல்லையே. அது ஒரு லாஜிக் இருக்கணும்ல. ஒரு கட்சி பலவீனப்பட்டு அது சாஞ்சி விழ போற நிலைய ஒருத்த போய் இல்லைன்னு தாக்கி பிடிச்சா அதுக்கு பேர் முட்டு கொடுக்கறது. ஒரு செவரு சாய போகுதுன்னா உடனே என்ன பண்ணுவான்? 2 தடியை கிடியை எடுத்துட்டு போய் வச்சு கல்ல வச்சு முட்டு கொடுப்பான், விழுந்துடாம இருக்கிறது.
எது வீழப் போகிறதோ அது வீழாமல் இருக்க தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு பெயர் தான் முட்டுக் கொடுத்தல். நான் எங்க கொள்கைக்காக போராடுகிறோம். நீ திமுக விமர்சனம் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது, வலிமை இருக்கு. அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண வேண்டிய தேவை நமக்கு ஒன்றும் கிடையாது, அது அவசியமும் இல்லை. நான் பேசுகிற அரசியலை நீ நீர்த்து போக செய்கிறாய், நீர்த்து போக வைப்பதற்கு முயற்சிக்கிறாய். நான் எப்படி அரசியல் பேச முடியும்? சமூக நீதி அரசியல் என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கான அரசியல். அது ஏன் நீ திமுகவுக்கு மட்டுமே உரிய அரசியலாக பார்க்கிறாய்? 2 சீட்டு 3 சீட்டு இல்லை, அதை நான்ல முடியும்னு நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு என்னப்பா கவலை? உனக்கு என்ன கவலை? இப்போ 10 சீட்டு கொடுக்குற இடத்துக்கு போனால் சரியாயிருமா? அது 10 சீட்டு ஒருத்தன் கொடுத்துட்றான், 15 சீட்டு கொடுக்குறான், உடனே ஆட்சி பிடிச்சிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. சனாதன சக்திகள் இந்த மண்ணிலே வேரூன்றி விடக் கூடாது என்கிற போது அவர்களை தனித்து நின்று எதிர்க்கிற வலிமை இன்னும் எங்களுக்கு போதவில்லை. எனவே அவர்களை எதிர்க்கிற அத்தனை பேரோடும் நாங்கள் கைகோர்த்து நிற்கிறோம், இடதுசாரிகளோடு நிற்கிறோம், காங்கிரஸோடும் கூட எங்களுக்கு முரண்பாடு இருந்தாலும் சேர்ந்து நிற்கிறோம். ஏனென்றால் திருமாவளவன் உயர்த்தி பிடித்த அரசமைப்பு சட்டத்தை இன்றைக்கு ராகுல் காந்தி உயர்த்தி பிடிக்கிறார். ஈழத்தமிழர் பிரச்சனையில அவங்களோடு எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது, அது வேறு, அது விமர்சிக்கிறோம். ஆனால் அது காங்கிரசுக்கு மட்டுமே உரியதல்ல, அது சர்வதேச அரசியல். ஈழத்தமிழர் அரசியலில் பாகிஸ்தானுக்கும் பொறுப்பு இருக்கிறது, சைனாவுக்கும் பொறுப்பு இருக்கிறது, கனடாவுக்கும் பொறுப்பு இருக்கிறது, அமெரிக்காவுக்கும் பொறுப்பு இருக்கிறது. 22 நாடுகள் பிரபாகரன் அவர்களை எதிர்த்து களத்திலே நின்றன. ஏன் அவனுங்களெல்லாம் யாரையும் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? ஒன்னு அரசியல் அறியாமையா இருக்கணும், இல்லைன்னா வெறும் அரசியல் ஆதாயத்திற்கான வன்மமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு வெளிவிவகார கொள்கையில எந்த முடிவும் எடுக்க முடியாது. இது அடிப்படை அரசியல் அறிவு உள்ளவன் எவனுக்கும் புரியும். ஆனா இங்க இருக்கிறவன் அத்தனை பேரும் கருணாநிதி தான் காரணம், கருணாநிதி தான் காரணம், கருணாநிதி நினைச்சிருந்தா போரை நிறுத்திருக்க முடியும். இப்ப கருணாநிதி அவர்களை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. அது நீ பேசுற அரசியலே தப்புடான்னு நாம சொல்றோம். நீ பேசுற அரசியலே தப்பு. காழ்ப்புணர்ச்சி நீ கக்கிறியே தவிர ஒரு மாநில முதலமைச்சர் ரிசைன் தான் பண்ண முடியும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பண்ண முடியாது, வேற ஒன்றும் பண்ண முடியாது. எந்த வெளிவிவகார முடிவையும் ஒரு மாநில முதலமைச்சரால் பண்ண முடியாது. சும்மா கேட்கிறவன் கேனை என்றதுனால எரும மாடி ஏரோப்ளேன் ஓட்டுதுன்னு சில பேர் கதையை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் முதலமைச்சரானால் காவல்துறையை அனுப்பி ஈழத்தை மீட்டு கொடுப்பேன்னா இது அந்த மக்களை கேட்கறனா எவ்வளவு முட்டாளா நீங்க நினைக்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை இது. காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கு? முதல்ல நீ தமிழ் தேசியம் பேசுறதுனா கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கூடாது, எலெக்ஷன்ல நிற்கக்கூடாது, எலெக்ஷன் நிற்கக்கூடாது. ஏன்னா நான் அப்படிதான் இப்போ எம்எல்ஏ இயக்கம் இருக்குது. மார்க்சிய லெனினிய இயக்கம் இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை நாங்கள் எதிர்க்கிறோம், அதனால் நாங்கள் எலெக்ஷனில் போட்டியிடலை, இந்த கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸி எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இந்த சிஸ்டம் குறிப்பிட்ட சிலரை பணக்காரர்களாக ஆக்கும், அதிகாரத்தில் உட்கார வைக்கும், ஏழை எளிய மக்களை தொடர்ந்து சுரண்டி கொண்டே இருக்கும், அதனால் இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றாங்க. இப்போ இந்திய தேசியம் பேசுகிறவங்க இதை ஏற்றுக்கொள்கிறார்கள், கான்ஸ்டிடியூஷனை. தேசிய பார்வை உள்ளவங்க ஏற்றுக்கிறாங்க. நாம எப்படி ஏற்றுக்கிறோம்னா, சாதி என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிய பிரச்சனை அல்ல, இது தேசிய பிரச்சனை. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இஸ் எ நேஷனல் பினாமினா. இந்தியா முழுவதும் இருக்கு. இந்தியாவில் உள்ள எல்லா ஒடுக்கப்பட்ட சாதிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு அரசியல் சக்தியாக மாறினால்தான் சாதியை ஒழிப்பதற்கான ஒரு முன்னெடுப்பையே செய்ய முடியும். சேர்ந்து நிற்கணும். தனியா அங்க நின்று இது தமிழ்நாடு மட்டும் தனியா இல்லை, தனிநாடான பிறகு நம்ம பேசினா அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா இந்தியா என்பது கான்ஸ்டிடியூஷனோட தமிழ்நாட்டையும் இணைச்சு வச்சிருக்கு. தமிழ்நாடும் இணைந்ததுதான் இந்தியா, தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்ததுதான் கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் செகுலரிசத்தை வலியுறுத்துகிறது. அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் சாதியை ஒழிப்பதற்கு அடித்தளம் அமைத்திருக்கிறது. எனவே நான் கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனாலும் தமிழர் என்கிற ஒரு இனம், பாரம்பரியம் உள்ள ஒரு இனம், அறிவு சார்ந்த ஒரு பேரினம்,
தனித்தன்மையை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக நீட்டை எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், சமஸ்கிருதமயமாதலை எதிர்க்கிறோம். அந்த அடிப்படையிலான ஒரு தேசிய உணர்வை, தமிழ் தேசிய உணர்வை நாங்கள் மொழி அடிப்படையிலான ஒரு பார்வையில் அதை அணுகுகிறோம், அவ்வளவுதான். இதில் எந்த முரண்பாடும் கிடையாது. எனவே திராவிடம் என்பது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கான அரசியல் என்று சிலர் திட்டமிட்டு பரப்புவது தவறு. அது விளிம்பு நிலை மக்களுக்கானது. இந்தியா முழுவதும் இருக்கிற விளிம்பு நிலை மக்களின் அரசியல் அது. அதனால் அதை நாம் வரவேற்று பேசுகிறோம் என்றால் திமுகவை வரவேற்கிறோம் என்று பொருள் அல்ல. திராவிடர் கழகத்தை ஆதரிப்பதற்காக மட்டுமே இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் என்று பொருள் அல்ல. முதல்ல அதில் நம்ம ஒரு கிளாரிட்டி வரணும். தமிழீழ தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லுவதன் மூலம் தமிழீழம்ங்கிற ஒரு நிலம் வேண்டும், ஒரு நாடு வேண்டும், ஒரு தேசம் வேண்டும், அதை நிர்மாணிப்பதற்கான ஒரு தலைவர் தோன்றினார். அவர்தான் மேதகு பிரபாகரன் அவர்கள். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு தேசிய தலைவர், தேசியம் அப்படின்னு பேசுறதுக்கு ஆள் இருக்கான்னா கிடையாது. அப்படி பேசினவர் தமிழரசன் ஒருத்தர் மட்டும்தான். இப்ப இங்க இவங்க என்ன பேசுறாங்கன்னா, திராவிட அரசியலுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். திராவிட அரசியல் நீர்த்து போனால், நீங்க கவனமா கேட்கணும், திராவிட அரசியல் நீர்த்து போனால் இங்கே யார் வலிமை பெறுவார்கள் என்றால் வலதுசாரிகள் தான் வலிமை பெறுவார்கள், சனாதன சக்திகள் தான் வலிமை பெறுவார்கள், பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் இங்கே வலிமை பெறும். இந்த தேர்தலில் அவன் ஆட்சிக்கு வரமாட்டான், ஆனால் இந்த தேர்தலில் அந்த கட்சி அதிமுகவை பலவீனப்படுத்தி இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கான முயற்சியை செய்கிறது. அதை மறந்து விடக்கூடாது. அதுக்கப்புறம் இங்கே பாலிடிக்ஸ், பைபோலர் பாலிடிக்ஸ் எப்படி மாறும்னா, ஒரு திராவிட கட்சி அது திமுக, இன்னொன்று பிஜேபி, இப்படி தான் அரசியல் போகும். இப்போ திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு இவங்க இறக்கி விட்ட ஆட்கள்லாம் சரியா இல்லைன்னு இப்போ புதிய ஆளையும் களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஏன் அவங்க மேலே இந்த விமர்சனத்தை வைக்கிறோம்னா, கவலையில் இருந்து தான். நாடு என்ன நிலைக்கு ஆகிவிடு. இப்போ அவங்க இன்னைக்கே நாளைக்கே ரீப்ளேஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஓகே, டிஎம்கேவை மாற்றிட்டு அவங்க ஆட்சிக்கு வரக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை, அவங்களால வர முடியாது. இப்போ அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா, டிஎம்கே ஆட்சிக்கு வர விடாமல் தடுக்கணும், அதான் அவங்க நோக்கம். இப்போ டிஎம்கேங்கிற கட்சி ஆட்சிக்கு வருதுங்கிறது திமுகவுக்கு தானே நல்லது, திருமாவளவனுக்கு என்ன நல்லதுன்னு கேட்கலாம். யார் ஆட்சிக்கு வர்றாங்க அப்படிங்கிறது எங்கள் கூட்டணியில் அது வேறு முடிவு. ஆனால் சனாதன சக்திகள் இங்கே வலிமை பெறாமல் தடுக்க வேண்டுமானால் இந்த கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த கூட்டணி வெற்றி பெற்றாக நாம் அங்கம் வகிக்கிற கூட்டணி, நாமும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் உண்டு. நீங்க மட்டும் ஏன் திரும்ப திரும்ப சொல்றா, எங்களை மட்டும் தானே திரும்ப திரும்ப சீண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. திரும்ப திரும்ப சீன்றதுனால திரும்ப திரும்ப சொல்றோம். இப்ப அதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாங்கள் எடுத்துக்கொண்ட நிலைப்பாட்டிலும் உள்வாங்கி இருக்கிற கருத்தியலிலும் நாங்கள் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம், அவ்வளவுதான். நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், அவ்வளவுதான். இதுல இப்ப யாரும் லாபம் அடைவானா, லாப நட்ட கணக்கு எங்களுக்கு இப்ப தேவையில்லை. எங்க கூட்டணியை பொறுத்தவரையில் தொகுதிகளின் எண்ணிக்கையில் எங்களுக்கு நட்டம் ஏற்பட்டாலும், வெற்றி பெறக்கூடிய எண்ணிக்கையில் எங்களுக்கு நட்டம் ஏற்பட்டாலும், நாங்கள் பேசுகிற அரசியல் பாதுகாக்கப்படும். அதுதான் எங்களுடைய லாப கணக்கு. நாங்கள் பேசுகிற அரசியல் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப திராவிட அரசியலை வீழ்த்துறாங்கன்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளா, அது பெரியார் அரசியலை வீழ்த்துறதான பொருள். பெரியார் அரசியலை வீழ்த்தி விட்டால் நாம் என்ன அரசியல் பேசணும் சொல்லுங்க? என்ன அரசியல் பேச முடியும்? பெரியார் அரசியல் அம்பேத்கர் அரசியல் ஒண்ணுதான். இப்ப பெரியார் அரசியலை பேச முடியலன்னா அம்பேத்கர் அரசியலை பேச முடியாது. ரெட்டமலை சீனிவாசன் தலைவரா, அம்பேத்கர் வழிகாட்டியான். என்ன பம்மாத்து வேலை இது?
அது என்னது? ரெட்டமலை சீனிவாசன் தலைவர். ரெட்டமலை சீனிவாசனே தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். வயதில் இளைய அம்பேத்கரையே தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். வட்டமேசை மாநாட்டின் போது அவரோடு அவர் உறவாடிய அந்த நிகழ்வுகளை உற்று நோக்கினால் தெரியும். பண்டிதருக்கு அவருக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டு வழக்கெல்லாம் தொடுத்து கோபித்துக் கொண்டு அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு போய்விட்டார் ரெட்டமலை சீனிவாசன். பிறகு மறுபடியும் அவர் வந்து அம்பேத்கரோடு உறவாடுகிற போது அவர் புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் வீரியத்தோடு பணியாற்றினார். அப்ப அவர் வந்து பறையர் மகாஜன சபையெல்லாம் நடத்தல, பறையன்கிற பேர்ல இதெல்லாம் நடத்தல, அதோட விட்டார். நமக்கு தலைவர் லீடர் த கிரேட் ரெவல்யூஷனரி டாக்டர் B.R. அம்பேத்கர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தன்னுடைய தலைவர் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு மாமேதை தான் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். மா மனிதர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். தியாக தீபம் திலீபன் அவருடைய உண்ணாநிலை அறப்போராட்டம் ஏன் நடந்தது தெரியுமா? இந்த ஒரு செய்தி மட்டும் மறுபடியும் நினைவுபடுத்துறேன், ஏற்கனவே பேசினது தான். இங்கிருந்து IPKF அங்கே போய் இருக்கு, ஒப்பந்தம் போடுறாங்க, இந்தியா இலங்கை ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி IPKF நடந்துக்கணும், சிங்களவர்களும் நடந்துக்கணும். புலிகள் யாரையாவது கைது செய்தா சிங்களவர்கிட்ட ஒப்படைக்க கூடாதுங்கிறதெல்லாம் ஒப்பந்தம். சிங்கள குடியேற்றம் தமிழர் பகுதிக்குள்ள நடக்கக்கூடாதுங்கிறது ஒப்பந்தம். சிங்களவர்களை வழியை கொண்டு வந்து தமிழர் நிலத்தில் குடியேற்றுறது. அதிகாரிகள்ங்கிற பேரில் வந்துடுறது. ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் வருவாங்க, அவங்க குடும்பம் வந்துடும். மிலிட்ரி ஆட்கள் வருவாங்க, அவங்க குடும்பம் வந்துடும். போலீஸ் அஃபிஷியல்ஸ் வருவாங்க, அவங்க குடும்பம் வந்துடும். அப்புறம் வேலை செய்கிறது, தொழில் செய்கிறதுங்கிற பேரில் அவங்க குடும்பங்கள்லாம் வந்துடும். அப்படி தமிழர்கள் மட்டும் தனியாக இருக்கிற பகுதிங்கிறதுனால தான் இது தமிழர் நிலம்னு சொல்கிறான். அவன் மட்டுமே ஓட்டு போட்டு அவனுடைய ஆட்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து சிங்களவர்களை கொண்டு வந்து இணைச்சி விட்டா, அவங்களை இங்கே தங்க வச்சுட்டா வாக்காளர்களாக சிங்களவர்களும் மாறுவாங்க. நாளைக்கு சிங்களவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி வெற்றி பெற வைக்க முடியும். இதுதான் அவன் கணக்கு. சிங்கள குடியேற்றம் கூடாது, காவல் நிலையங்களின் எண்ணிக்கையை பெருக்கக்கூடாது, இதெல்லாம் அவங்க கோரிக்கை. இப்ப பிரபாகரனுடைய வழிகாட்டுதலோடு தான் திலீபன் உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்குறார். 5 கோரிக்கைகளை வச்சு 21 நாள் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் கிடந்தவர் உயிரிழக்கிறார். இந்திய அரசு கருணை காட்டவில்லை. அவங்க நிறைவேற்றிய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதிலே உறுதியாக இருந்தார்கள். அவங்க ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் தெரியுமா? இதுவே இப்ப நம்மளை விமர்சிக்கிற பல பேருக்கு தெரியாது. இந்தியாவில் இருக்கிற மாதிரி மாகாணங்களை பிரித்து மாகாணங்களுக்கு தேர்தல் நடத்தி இங்க மாநில முதலமைச்சர் இருக்கிற மாதிரி அங்க மாகாண முதலமைச்சர் பிராவின்ஸ். இலங்கைய 9 மாகாணங்களா பிரிக்கிறாங்க. இந்த 9 மாகாணத்தில் வடக்கும் கிழக்கும் சேர்ந்து ஒரே மாகாணம். அந்த ஒரு மாகாணத்துக்கு தேர்தல் வைப்போம். அந்த தேர்தலில் நீங்க யார் வேணாலும் நின்று ஜெயிச்சிருங்க. பிரபாகரன் விரும்பினா பிரபாகரனே நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிறோம். இதுதான் அவங்க எடுத்த முயற்சி. இதுக்காக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கை அரசமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரோம். அந்த திருத்தம் தான் 13வது திருத்தம் பேர். இதை வந்து அண்ணன் பிரபாகரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் தனிநாடு கேட்குறேன், நீ என்னையா ப்ராவின்ஸ் கொடுக்குறேங்கிற, முதலமைச்சர் கொடுக்குறேங்கிற. நீ முதலமைச்சர் கொடுத்தா உடனே நாங்கள் ஆகாண்டு வாயை பழந்துட்டு வந்துடுவோமா? அதெல்லாம் முடியாது. இப்போ இவர் முடியாதுன்ன பிறகுதான் அவன் ஆட்களை தேடுறான். அதில் ஒரு ஆளை தூக்குறான், வரதராஜ பெருமாள். அவர் EPRLF நினைக்கிறேன், வரதராஜ பெருமாள். அது ஒரு இயக்கத்தினுடைய தலைவர். அவரை முதலமைச்சராக அறிவிக்கிறாங்க. அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு இங்கே அங்கே முதலமைச்சராக அறிவிச்சுட்டு இங்கே இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து அவரை தங்க வச்சுட்டாங்க. இப்போ கூட அவர் இருக்கிறார். அவர் ஒரு இயக்கத்தை நடத்துகிறார் நினைக்கிறேன், ஆஃபர்னு ஒரு இயக்கம், ஏதோ ஒரு NGO வச்சு நடத்துகிறார். அதை எதிர்த்து, அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து, இந்த ஒப்பந்த ஷரத்துகளில் உள்ளவற்றை எதிர்த்து, ஆயுதத்தை ஒருபோதும் கீழே போட மாட்டோம், எங்கள் இறுதி இலக்கு தாயகம், தன்னாட்சி, தேசியம். தாயகம், தேசியம், தன்னாட்சி. தாயகம்னா எங்களுக்குன்னு ஒரு நிலப்பரப்பு இருக்கு, அது எங்கள் தாயகம்.
தேசியம்னா அது தமிழீழ தேசியம், தன்னாட்சினா நாங்களே ஆண்டு கொள்வோம், நீ யாரும் இங்க நாட்டை ஆளாத. இதுதான் கோட்பாடு. இதான் அண்ணன் பிரபாகரன் முன்வைத்த அரசியல். தாயகம், தேசியம், தன்னாட்சி. தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்ப இந்த முழக்கங்களை தான் நம்ம பெரிதா, அப்பெல்லாம் இப்ப கத்துறவன் எவனும் கண்ணு முழிச்சிருக்க மாட்டான், சிசுவாவே பிறந்திருக்க மாட்டானோ, நம்மளை விமர்சனம் பண்றவன் எவனும். இதுவே என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. தாயகம், தேசியம், தன்னாட்சிங்கிற கோட்பாடுகளே அவங்களுக்கு புரியாது. தமிழருக்குன்னு ஒரு கொடியை வடிவமைத்து தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்தி பல லட்சம் பேரை திரட்டி ஐநா பேரவை போல் வடிவமைப்பு செய்து அது பல கொடிகள், பல தேசங்களின் கொடிகள் பறக்கிற இடத்தில் தமிழ் ஈழத்திற்கான கொடி அல்லது தமிழ் நாட்டுக்கான, தமிழ் மக்களுக்கான கொடின்னு ஒரு புதிய கொடியை நம்ம அறிமுகப்படுத்தணும். 20 ஆண்டுகள் கடந்து போச்சு. இப்ப 20 வயசா இருந்துட்டு நம்ம விமர்சிக்கிறவனுக்கு அந்த அரசியல் தெரியாது. ஆக திலீபன் அவர்கள் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் வழிகாட்டுதலோடு இந்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டார். ஆயுதம் ஏந்திய போராளிகள் இந்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து தான் போராட்டம் நடத்தினாங்க. அது பிரபாகரன் அவருடைய ஸ்ட்ராட்டஜியை புரியாதவன் தான் இந்தியாவையும் தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களையும் விமர்சனம் செய்வான். அவருடைய மாவீரர் நாள் உரை அப்படின்னு ஒரு பெரிய தொகுப்பு இருக்கு, அதை நீங்க எடுத்து பாருங்க. நம்மளை விமர்சிக்கிறவன் எவனும் அந்த புத்தகத்தை படிச்சிருக்க மாட்டான், அவங்களுக்கு தெரியாது. அவர் எந்த இடத்திலும் இந்திய அரசை தன்னுடைய எதிரியாக காட்டியதே இல்லை. அவருக்கு தெரியும் இந்திய அரசு ஆதரித்தால் மட்டும்தான் தமிழீழத்தை சர்வதேச நாடுகளின் கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியும். இப்ப இந்திய அரசை பகைச்சிக்க கூடாது, இந்திய அரசை எதிரியா நிறுத்தக்கூடாது, இந்திய அரசை விமர்சிக்க கூடாது. நமக்கு எதிராக இருக்கிறான அது காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடு, இந்திய அரசு காங்கிரஸ் சேர்ந்து எடுத்த நிலைப்பாடு. அப்படி இருந்தும் கூட 2009 தேர்தலில் நடேசன் என்கிற அரசியல் துறை பொறுப்பாளர், சத்தியமூர்த்தி என்கிற சேரலாதன் ஆகிய 2 பேரும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசும்போது சொன்ன வார்த்தை, அங்க இருக்கிறவங்க ஏதாவது பேசுறாங்க அல்லது விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எந்த குழப்பத்துக்கும் ஆளாக வேண்டாம். நீங்க உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் போய் குரல் கொடுக்க வேண்டும். இது அண்ணன் பிரபாகரன் அவர்களின் அறிவுரை அடிப்படையிலே உங்களுக்கு சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இது என்ன, இதை நான் எடுத்த முடிவை நியாயப்படுத்துறதுக்காக நான் சொல்லுறேன். அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்கு பாருங்க, இந்த மெச்சூரிட்டி, இந்த முதிர்ச்சி. அதாவது என்ன நீங்க காங்கிரஸோட சேர்ந்துட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்லல, நீங்க ஏன் எலெக்ஷன்ல நிக்கணும் அதை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லல, இல்ல தனியா நில்லுங்க நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படிலாம் சொல்லல. உங்களுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்காங்க, கண்டெஸ்ட் பண்ணுங்க, ஜெயிச்சு போகணும், அதுதான் முக்கியம். இதுதான் பிரபாகரன் அவர்களின் ஸ்ட்ராட்டஜி, அவருடைய புரிதல். இன்னைக்கு இதை சர்வதேச அரசுகளின் கவனத்திற்கு எடுத்து செல்லணும்னா ஏதாவது ஒரு அரசினுடைய ஆதரவு நமக்கு தேவை. விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு உலகத்தில் ஏதாவது ஒரு அரசாவது அவர் வாழ்ந்த காலத்தில் ஆதரவு தெரிவிக்கிற நிலை இருந்ததா என்றால் இல்லை. ஏன் இதை நம்ம ரொம்ப ஆழமா நம்ம யோசிக்கணும். ஒரு நாடு கூட அங்கீகரிக்கவில்லை, எந்த அரசும் அதை ஆதரிக்கவில்லை. காரணம் என்னன்னா எல்டிடி இயக்கத்தை ஒரு டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்னு பிராண்ட் பண்ணிட்டாங்க, பயங்கரவாத இயக்கம். காசாவில் இருக்கிற இயக்கத்தை டெரரிஸ்ட் இயக்கம் தானே சொல்லி இஸ்ரேல்காரன் பாம்பு போட்டுட்டு இருக்கிறான். அதுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் ஆதரவு தெரிவிக்குது. விடுதலை புலிகளை ஒரு டெரரிஸ்ட் மூவ்மெண்ட், பயங்கரவாத இயக்கம் அப்படின்னு பிராண்ட் பண்ணிட்டான். உலகத்தில் எல்லா நாடுகளும் தடை விதிச்சது, இந்தியா மட்டும் தடை விதிக்கல, பாகிஸ்தானும் தடை விதிச்சது, சைனாவும் தடை விதிச்சது, ரஷ்யா, பல நாடுகள், உலகத்தில் உள்ள பல நாடுகள் விடுதலை புலிகளுக்கு தடை விதித்தார்கள். அதுக்கு ஒரே ரீசன், அது மக்கள் இயக்கம் என்றோ விடுதலை இயக்கம் என்றோ அறியப்படாமல் பயங்கரவாத இயக்கம் என்று முத்திரை குத்தப்பட்டதுதான் காரணம். அது ஒரு ஸ்டிக்மா இன்னைக்கும் இருக்கு. இப்போ ஒரு படத்தை டிவியில் காட்டினாங்கன்னா உடனே நம்ம ஃபேஸ்புக்கை பிளாக் பண்ணிடுவான். ஃபேஸ்புக் நடத்துகிறவன் எனக்கு 2-3 தடவை அது மாதிரி ஆயிருக்கு.
அதுக்கு என்ன காரணம்? காங்கிரஸ் சொல்லிக் கொடுத்து தான் பிளாக் பண்றானா அல்லது கருணாநிதி சொல்லிக் கொடுத்தாரா? அரசியலா புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை புலிகளுக்கு எதிரான நிலைப்பாடு உலக நாடுகளில் எல்லாம் மேற்கொள்ளப்படுவதற்கு எது காரணம் என்று பார்க்க வேண்டும். இந்திய அரசு மட்டும்தான் காரணமா? காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தான் காரணமா? அல்லது அந்த கூட்டணியிலே இணைந்ததால் விடுதலை சிறுத்தைகள் காரணமா? இப்படி நீ சிந்திச்சினா நீ உன்னை நம்புகிற மக்களை ஏமாற்றுகிறாய், தவறாக வழிநடத்துகிறாய் என்றுதான் பொருள். விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு மக்கள் இயக்கம் என்று நிறுவுவதிலே ஏற்பட்ட பின்னடைவுதான் இதற்கு காரணம். அது ஒரு தேசிய இன விடுதலை இயக்கம் என்று நிறுவுவதிலே ஏற்பட்ட பின்னடைவுதான் இதற்கு காரணம். இந்த அடிப்படை அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன செய்ய முடியும்? இப்பவும் நமக்கு ஒரு அரசு தேவைப்படுகிறது. அது ஏன் இந்திய அரசாக இருக்கக்கூடாது? சரி, காங்கிரஸ் போய்விட்டது, பிஜேபி ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு 11 வருஷம் முடிஞ்சு போச்சு. பிஜேபியுடைய நிலைப்பாடு என்ன? புலிகளை ஆதரித்தார்களா? தமிழீழ கோரிக்கையை ஆதரித்தார்களா? விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கினார்களா? பிஜேபி என்ன நிலைப்பாட்டை எடுத்தது? திமுக வெறுப்பை உமிழ்கிற இடத்துல இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். இலை மலர்ந்ததே, ஈழம் மலர்ந்ததா? எப்படி இலை மலர்ந்தால் எப்படி அண்ணா திமுக போய் என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன தனியா மிலிட்டரி அனுப்ப முடியுமா? வெளிவகார கொள்கையில் அவங்களால எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க முடியுமா? பிரபாகரனை கைது சொன்னது யாரு? கலைஞர் கருணாநிதி அவர்களா? செல்வி ஜெயலலிதா அம்மையாரா? சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டது யாரு? அதிமுக அரசியலா, திமுக அரசியலா? ராஜீவ் படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டிலே ஈழ அரசியலை பேசக்கூடாது என்று முடிவெடுத்த கட்சி எது? திமுகவா, அதிமுகவா? வன்னி வரையில் சிங்கள படையினரின் ஆக்கிரமிப்பு வந்த பிறகு புலிகள் அழிக்கப்பட போகிறார்கள் என்று தெரிந்த கடைசி நொடியில் தானே அதிமுக ஆட்சியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு முன்பு வரையில் 91 இருந்து 2009 வரையில் அதிமுகவுடைய நடவடிக்கைகள் என்ன? ஈழத்தை ஆதரித்தார்களா? தீர்மானம் போட்டார்களா? புலிகளை ஆதரித்தார்களா? இதெல்லாம் புது புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன். நாம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நிற்கிறோம் என்பதற்கு பின்னணி காரணங்கள் இவை. வெறும் பதவி பரிசுக்காக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வெறும் தொகுதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் நிலைப்பாடு எடுக்கிற ஒரு இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திலீபன் அப்படி உண்ணாநிலை போராட்டம் இந்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து நடத்திய போராட்டம் 21 நாட்கள் நீடித்து கடைசியாக அவன் சொட்டு சொட்டாக உயிரை இழந்தான். அது மாபெரும் தியாகம். கேப்டன் மில்லர் வெடிமருந்து நிரப்பிய டிராக்டரோடு போய் பகை முகாமை அழித்தொழித்தது ஒரு வரலாறு என்றால், அங்கையர்கண்ணி வெடிமருந்து நிரப்பிய படகை ஓட்டிக்கொண்டு போய் சிங்கள படையினரின் கப்பலில் மோதி தன்னை தியாகம் செய்து கொண்ட வரலாறு ஒன்று என்றால், வெடிமருந்தையோ ஆயுதங்களையோ ஏந்தாமல் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை அறவழியிலே மேற்கொண்டு ஒரு சொட்டு நேரும் அருந்தாமல் கிடந்து தன் உயிரை ஈகம் செய்த ஒரு மகத்தான போராளி திலீபன். இப்படிப்பட்ட போராளிகள் நம்மை போன்ற இயக்கங்களில் உருவாக்க வேண்டும். எலெக்ஷன் வரும் போகும், இந்த இயக்கம் ஒருபோதும் சோர்வடைந்து விடக்கூடாது, நேர்த்து போகக்கூடாது. அதுக்கு யார் வேணாலும் ஆட்சி வரட்டும், ஆனால் சிறுத்தைகள் ஒருபோதும் நேர்த்து போகக்கூடாது. இது போன்ற கொள்கை கோட்பாடுகளில் உறுதியாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். தீரத்தோடு போராடுகிற போர்க்குணத்தோடு களமாட வேண்டும். அதற்கு இப்படிப்பட்ட போராளிகளின் வரலாறு நமக்கு பெரும் உந்து ஆற்றலாக இருக்கும் என்பதை சொல்லி, இந்த மகத்தான ஈகத்தை செய்த போராளி தியாக தீபம்
திலீபனுக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும். நன்றி, வணக்கம்.